ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மூவர்ண கொடி வடிவிலான கேக்கை வெட்டிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சோனைமுத்தன், இந்த விவகாரம் சர்ச்சையாக என்ன காரணம்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மூவர்ண தேசிய கொடி வடிவில் தயாரிக்கப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்ட கேக்கை அதிகாரிகள் வெட்டியது சரியா தவறா என்பது குறித்து தற்போது ஒரு பேசு பொருளாக மாறி சர்ச்சை எழுந்துள்ளதால பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. நாட்டின் 79 சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள ஆயுதப்படை கவாத்து மைதானத்துல சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அப்போது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் ஆகியோர் தனியார் பேக்கரி சார்பில் தயாரிக்கப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த அந்த மூவர்ண கொடி தேசிய வடிவிலான சுமார் 79 கிலோ எடை கொண்ட அந்த கேக்கை வெட்டியது தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இது சரிதானா இல்லை தவறா என்று குறித்து அங்குள்ளவர்கள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் முணுமுணுப்பதை நம்மால் காண முடிந்தது. தற்போது இது குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் பேசி வருவதால ராமநாதபுரம் மாவட்டத்தில் முக்கிய ஒரு பேசு பொருளாக இன்று அமைந்திருக்கிறது. அதாவது தேசிய கொடி என்பது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு அடையாளமாக திகழக்கூடிய இந்த தேசிய கொடியை அதிகாரிகள், IAS, IPS அதிகாரிகள் உள்ளிட்டோர் கேக் போன்ற வடிவிலான வெட்டியது பெரும் பேசு பொருளாகவும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி சோனைமுத்தன், உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.